இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். நேற்று நாம் தமிழர் கட்சி நீலகிரி மாவட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. பெரிய நியூஸாகவும் அது வந்திருந்தது. கேரளா கவர்மெண்ட் தமிழ்நாடு எல்லைக்குள்ள வெல்கம் டு கேரளா அப்படின்ற போர்டை வச்சிருக்காங்க போல. அதை எதிர்த்து அந்த பகுதி மக்களும் உடன் நாம் தமிழர் கட்சியும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதனால 2 மாநில காவல்துறையும் எல்லையில குவிக்கப்பட்டிருந்தாங்க. கலெக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு நாங்க அந்த மாவட்ட கலெக்டர், அது வயநாடு பகுதியில வருது போல, ஸோ அந்த மாவட்ட கலெக்டர் கிட்ட நாங்க பேசியிருக்கோம். அவங்க அந்த போர்டை எடுக்கிறேன் அப்படின்றத உறுதி அளிச்சிருக்காங்க. ஸோ அதனால கலைஞ்சு போங்க அப்படின்ற உத்தரவாதத்தை இப்போதைக்கு கொடுத்திருக்காங்க. சர்வதேசியம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சும்மா ஒரு துண்டு நிலத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பக்கம் கொண்டு போட வைக்கிறாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப நம்ம தமிழர்களை பொறுத்தளவுல இஷ்யூஸை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. முக்கியமான பிரச்சனைகள் பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது. தமிழ்நாடை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது. நடிகர்களை பத்தி பேசுறோம், நடிகர்களோட பர்சனல் அஃபேர்ஸ் பத்தி பேசுறோம். நம்ம கூட நேற்று விஜய் பத்தி பேசும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது பார்த்தா தப்பா புரிஞ்சுக்கப்படுது. நம்ம ஒரு விஷயம் சொல்ல பாக்குறோம், நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, கேப்ரியல் கள்ளக்காதலை ஆதரிக்கிறாரு, இஷ்யூ அது இல்ல, இதை பத்தி பேசக்கூடாது, வேஸ்ட், இது அவரோட பர்சனல் இஷ்யூ டிஸ்கஸ் பண்றது வேஸ்ட்னு சொன்னா, இல்ல அவன் கள்ளக்காதலை ஆதரிக்கிறான் அப்படின்னு அதை பேசுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவையில்லாத நான் இஷ்யூஸ் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். நடிகர்களை பத்தி, அவங்களோட பர்சனல் விஷயங்கள் பத்தி. அப்புறம் இப்ப இந்த விஷயம் நடக்குது. ஒரு எல்லையோர பகுதியில தாளூர் அப்படின்ற ஒரு பகுதியில வெல்கம் போர்டை கேரளாக்காரங்க வைக்கிறாங்க, நம்ம எல்லைக்குள்ள வைக்கிறாங்க. அந்த மக்கள் கோவப்படுறாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க பிரச்சனை பண்றாங்க. ஏன் திராவிட கட்சிகள் பிரச்சனை பண்ணல? சோ அந்த கட்சிக்காரங்களுக்கு அந்த உணர்வு இல்லை, நம்மளோட உரிமை இழக்கிறோம், அதெல்லாம் பத்தி அவங்க யோசிக்கிற இடத்துல இல்லை. அவங்கள பொறுத்தளவுல எலெக்ஷன்ல ஓட்டு எப்படி வாங்கணும், இந்த தெருவில் எத்தனை ஓட்டு இருக்கு, அதுல இந்த குடும்பத்து ஆட்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுறாங்க, இவங்க ஓட்டை நம்ம வாங்கணும்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் தான் எல்லாமே. பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கால்குலேஷன்ஸ் தான். எலெக்ஷன் நெருங்கும் போது பணத்தை யாருக்கெல்லாம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி நம்ம கேம்பெயின் பண்ணணும், அதை தாண்டி இஷ்யூ பேஸ்டா சிந்திக்கிறதுக்கான எந்த கெப்பாசிட்டியும் இல்லாத அரசியல்வாதிகளா இந்த கட்சிக்காரங்க இருக்காங்க. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி. ஸோ அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வரதில்லை. நம்மளும் பேசிட்டு இருக்க விஷயங்கள்லாம் என்ன, கூட்டணி அரித்தமெட்டிக், இந்த தடவை ஸ்டாலின் அவர்கள் மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிட்டாரா, ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு செய்கையை காட்டிட்டாரு, அடிச்சு வெளுத்துட்டாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறோமே தவிர இஷ்யூ பேஸ்டா நம்ம பேசுறது கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நிலத்தை பாதுகாக்க தெரியணும். இன்னைக்கு நம்ம கச்சத்தீவை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம இயலாமையால நம்ம கையை விட்டு போகுது. நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் சைலண்டா நமக்கு தெரியாம தார வார்த்துட்டாங்க. இப்ப நம்ம ஐயோபியோன்னு கத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியல. வரவும் போறனால அதை வச்சு அரசியல் தான் பண்றானே தவிர அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்கல. ஸோ அதனால நிலம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்மளால பாதுகாக்க முடியலன்னா நம்ம பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்ப கேரளாக்காரங்களை பாருங்க, வராங்க, அங்க இருந்து அசால்ட்டா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் குப்பையை கூட்டிட்டு போறாங்க. அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அசால்ட்டா டன் கணக்குல குப்பையை கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் மக்கள்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் குப்பைய கொட்ட மாட்டேங்கிறான். அதே மாதிரி இப்ப கேரளால பாத்தீங்கன்னா குவாரிஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய குவாரிஸ் எல்லாம் மூடுறாங்க. ஸோ இப்ப எம் சாண்ட் வேணும், இல்லைன்னா ப்ளூ ஸ்டோனா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும்னா தமிழ்நாட்டுல இருந்தா நம்ம சப்ளை பண்றோம். இங்க அவனோட குவாரிஸை மூடிட்டு இருக்கான். இங்க இல்லீகல் மைனிங் பார்த்தோம்னா அதிகமா இருக்குங்க. ஆயிரக்கணக்கான இடங்கள்ல இல்லீகல் குவாரிஸ் பார்த்தோம்னா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் யார் ஆப்ரேட் பண்ணுவா? மைனிங் மாஃபியா இருக்கும், அதிகாரம் தான். ஆமா, சாண்ட் மாஃபியா இருக்கும், அதிகாரத்தில் உள்ளவங்க. அந்த மாஃபியாஸ் எல்லாம் யாரா இருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம ஆட்களா இருப்பாங்க. ஸோ அவங்க ஏன்டா குவாரிஸை மூடுறீங்கன்னு கேட்டா, எங்களோட என்வாரன்மெண்ட் பாதிக்கப்படும்,
அப்ப நீ உன் ஊர்ல குவாரிஸ்லாம் நடத்த மாட்ட, உன்னோட இயற்கை உன்னோட சூழல்லாம் பாதிக்கப்படுதுன்னா அதை ஏத்துக்க மாட்ட. ஆனா என் ஊர்ல இருந்து எடுப்ப, என் ஊர் கன்னியாகுமரி, அங்க பார்த்தா மலையை உடைஞ்சிட்டு இருக்கானுங்க. அப்ப என் ஊருக்கு மழை வேண்டாம், உன் ஊருக்கு மழை வேணும், நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். இங்க இருந்து மலையும் வெட்டி எடுத்து போயிருவேன், கொண்டாந்து குப்பையும் கொட்டிட்டு போயிருவேன். சிம்பிள், அவனுக்கு எதெல்லாம் லாபமோ அதெல்லாம் பண்றது. குப்பை எடுத்து பயாலஜிக்கல் வேஸ்ட்லாம் இங்க வந்து கொட்டிட்டு போயிட்டானுங்க, மெடிக்கல் வேஸ்ட். ஆமா. சோ அது நம்ம ஏகப்பட்ட பிரச்சனையை மக்கள் பண்ணதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம திரும்ப வந்து அதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அது நடக்கவே அலோவ் பண்ணிட கூடாதுல்ல. கண்டிப்பா. இப்ப நம்ம இங்க இருந்து குப்பை அனுப்புனா அலோவ் பண்ணுவானா? செக் போஸ்ட் ஒண்ணு வாட்டர்ல நடக்காது இல்ல. அப்ப நீங்களும் அலோவே பண்ணிருக்க கூடாது இல்ல. ஆனா சைலண்டா இங்க வரான், எவனுக்கும் லஞ்சத்தை கிஞ்சத்தை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு வந்து கொட்டிட்டு போய்கிட்டே இருக்கான். அதே மாதிரி பார்த்தோம்னா குவாரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஊர்ல நோண்ட மாட்டாங்களாம். நோண்டுனா அது என்வரன்மெண்டல் ஹசார்ட் ஏற்படுத்துமா. ஆனா என் ஊர்ல வந்து என் கண்ணு முன்னாடி என் வீட்டு பக்கத்துல இருக்க மலைய நோண்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இது அவங்க மேல நம்ம கோவப்படுறத விட இங்க இருக்கவங்க அதை அலோவ் பண்றாங்கன்றதுதான் முக்கியமானது. இங்க இருக்கவங்க அலோவ் பண்றாங்கன்றத விட நம்ம ஆட்களே இல்ல இங்க ஆட்சி பண்றவங்க. அதான் சிக்கல். இவங்க நமக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸாவே இல்ல. கேரளாக்காரன் கரெக்டா இருக்கானே. இப்ப கேரளாலையும் ஒரு கவர்மெண்ட் இருக்கு. கரப்ஷன் நீங்களே சொல்றீங்கல்ல, கரப்ஷன் உலகம் ஃபுல்லா இருக்கு தானே. கரப்ஷன் தமிழ்நாட்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறது கிடையாது. ஸோ கரப்ஷன் உலகம் ஃபுல்லா இருக்கு, அதை நான் ஒண்ணுமே கேட்கல. கேரளால ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அவன் ஊர் சார்னு அவன் யோசிக்கிறான்ல. ஏன் ஊரோட என்வரன்மெண்ட் பாதிக்க கூடாதுன்னு அவன் யோசிக்கிறான். ஏன் இங்க இருக்கிற கவர்மெண்ட் அப்படி யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதியும் அப்படி யோசிக்க மாட்டேங்க. அப்ப இந்த ரெண்டு அரசியலுக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல, இந்த ரெண்டு பொலிட்டிஷியன்ஸ்க்கு ஏதோ டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அங்கதான் இங்க சிக்கல். இவங்க கரெக்டா இருக்கிறது கூட நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ ஏன் சைடுல இருக்கணும்? நீ கேரளாக்காரனோட சைடுல இருக்க. இங்க இருந்து அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா பாதி பேர் எல்லாமே இந்த இல்லீகல் குவாரிஸை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ அதனால வராது. நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸ் ஃபுல்லா அங்க அள்ளிட்டு போறாங்க. டாக்ஸும் நம்ம பெருசா வாங்குறது கிடையாது. இந்த இருக்கக்கூடிய லீகலான குவாரிஸ் கிட்ட இருந்து நம்ம பெருசா டாக்ஸ் எல்லாம் வசூல் பண்றது கிடையாது. சோ லாபம் அவங்களுக்கு, மக்களுக்கோ நாட்டுக்கோ ஒரு லாபமும் இதனால கிடையாது. மாஃபியாஸுக்கும் அப்புறம் கேரளாக்காரங்களுக்கும் அதுல லாபம். ஸோ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். இந்த லேண்டுன்னு வரும்போது அவங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க எப்பவுமே. முல்லை பெரியார் இஷ்யூ கூட பார்த்தோம்னா அவங்களுக்கு கோவமே என்னன்னா அந்த டேமை எப்படி இவங்க ஆப்ரேட் பண்றதுன்றதுதான். என் ஊர்ல டேம் இருக்கு, இவன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் வந்து அப்படின்றதுதான். அப்புறம் இந்த இடுக்கில வந்து ஒரு தடவை நிலச்சரிவு ஏற்பட்ட போது கூட வந்து பல நடிகர்கள் அங்கிருந்து குரல் கொடுத்தாங்க. இந்த முல்லை பெரியார் டேம் பிரச்சனையா இருக்குங்க, இது இடிக்கணும் அப்படின்ற மாதிரியான, இந்த டேம் இடிக்கணும்ன்ற வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. ஆனா இங்க இருந்து ஒரு வார்த்தை இல்லை, இங்க ஏன் அதை சொல்றீங்க இடிக்கணும்னு, எங்களுடைய தமிழக மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் இல்லையா அப்படின்னு இங்க இருந்து ஒரு நடிகர் வாய் திறக்கல, எதிர்வினை ஆற்றல. ஆனா அங்க இருந்து சின்ன சின்ன நடிகர்கள்லாம் வாய் திறக்கிறாங்க, இந்த டேம் இடிச்சு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு இல்லை. ஸோ அவங்கள பொறுத்தளவுல அது என் ஊர்ல இருக்கிற ஒரு விஷயம் என் கண்ட்ரோல் இருக்கணும், அப்படி உன் கண்ட்ரோல்ல இருக்கணும், அது இருக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க ஷார்ப்பா இருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு அவேர்னஸ் நமக்கு இல்லை. அது இங்க இருக்கக்கூடிய கட்சிகளோட பேரை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் திராவிட கட்சிகள், அங்க ஊர்ல கேரளாக்கான கட்சிகளா அவங்க இருக்காங்க. ஆந்திரா கர்நாடகால அவங்க தங்களை கேரளாக்காரங்களாகவும் ஆந்திராக்காரங்களாகவும் கர்நாடகக்காரங்களாகவும் பாக்குறாங்க. இங்க நம்ம ஊர்ல எல்லாம் திராவிடர்கள். ஸோ திராவிடர்கள்னா அவங்க எல்லாம் இங்க வரலாம். ஆனா நம்ம அங்க போகும்போது கேரளா ஆந்திரா கர்நாடகாவா மாறிடும். நீ தமிழன்டான்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க இங்கெல்லாம் வரும்போது எல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது எல்லாமே திராவிடர்கள். கேட்டா இப்படிலாம் இருந்தாதான் நீங்க முற்போக்காளரா இருக்க முடியும். ஓப்பனா இருக்கணும். நீங்க ஒரு ஏமாளியா. அதுக்கு வந்து நீங்க ரொம்ப ப்ரொக்ரெசிவா இருக்கீங்க அப்படின்ற ஒரு பட்டம் நமக்கு கொடுப்பாங்க. அந்த பட்டத்தை நம்ம வச்சுக்கலாம். ஆனா நம்ம கிட்ட இருக்க காசை ஃபுல்லா உருவிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம முற்போக்கானவர்கள், வளர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் வந்து சர்வதேசம் பேசுறாங்க. அவங்க வந்து எல்லைகளை கடந்து மனிதர்கள் ஒன்றுபடணும் அப்படின்றது அவங்களுக்கு. இந்த நாட்டுப்பற்று, மொழிப்பற்று இது எதுவுமே வந்து கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லைகளை பாதுகாக்கிறாங்க, மற்ற பகுதிகளை வந்து ரொம்ப துச்சமாக எண்ணி அந்த மக்கள் எப்படி போனா என்ன, அந்த நிலம் எப்படி போனா என்ன அப்படின்னு நினைச்சு குப்பைகளை கொட்டுறாங்க, மலைகளை உடைக்கிறாங்க, எல்லைகளை வந்து மறுவரையறை செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த கம்யூனிஸ்ட் அவங்க பேசக்கூடிய சித்தாந்தத்துக்கும் அவங்க செயலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே போல திராவிடம், இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தென்னிந்திய மக்கள் எல்லாம் ஒரே இனத்தவர்கள், நம்ம வந்து திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள பிரிவினைகள் இருக்கக்கூடாது, நம்ம கேட்டதே திராவிட நாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா திராவிடம் பேசுறோம், நீங்க மட்டும் தான் பேசுறீங்க, ஆந்திராவோ கர்நாடகாவோ கேரளாவோ பேசல அப்படின்றது பட்டவர்த்தனமாக அப்பட்டமாக தெரியுது எல்லாருக்கும். அப்போ இது ரெண்டுமே வந்து போலியாக இருக்கா, எப்படி பாக்குறீங்க இதை?
இப்ப கம்யூனிசம் பொறுத்தளவுல அது ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி தான். இப்ப நீங்க இருக்கிற தோழர் இருப்பாரு, மயிலாப்பூர்ல நல்ல பெரிய வீடு வச்சிருப்பாரு, கம்யூனிசம் தானே பேசுறான், நான் உன் வீட்டுல வரேன்னா விட மாட்டார்ல. அதே மாதிரிதான் இதுவும். கம்யூனிசம்லாம் நல்லா பேசலாம், ஆனா எல்லைன்னு வரும்போது என் கேட்டுக்குள்ள நீ எல்லாம் வரக்கூடாதுடா, இது என்னோட லேண்ட் அப்படின்றதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. இது என்னோட லேண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான்லாம் நோட் பண்ணிருக்கேன். பெரிய சேலரி அதிகமா வேணும், உழைக்கிறவங்களுக்கு அதிகமான சம்பளம் வேணும்லாம் பயங்கரமா பேசுவாங்க. எல்ஐசியில ஒர்க் பண்ணுவாங்க, பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப சம்பளத்தெல்லாம் கடுமையா நெருக்கி பிடிச்சி தான் கொடுப்பாங்க. மார்க்கெட் பிரைஸ் பார்த்து தான் கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டுல 8000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அப்ப நான் உங்களுக்கு 8000 ரூபாய் தான் கொடுப்பேன், உங்களுக்கு அதிகமா தான் கொடுக்க மாட்டேன். அப்ப மார்க்கெட் பிரைஸ் எல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது மார்க்கெட் பிரைஸ் எல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் வேணும்ன்ற போது இந்த பெரிய பெரிய அரசு நிறுவனங்கள்ல வேலை பார்ப்பாங்க, பெரிய பேங்க்ஸ்ல எல்லாம் வேலை பார்ப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா நான் இப்போ 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா எனக்கு இன்னும் ஒரு 10% ஹைக் வேணும். அப்ப மார்க்கெட் பிரைஸ் படி பிரைவேட் பேங்க்ல 30,000 வேலை பார்த்துட்டு உங்களுக்கு 30 போதாதான்ற அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. ஸோ அதனால கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல அவங்களோட தியரி படி வாழ்றதுன்றது கம்ப்ளீட்டா இம்பாசிபிளான ஒரு விஷயம். அவங்களாலே முடியாது, யாராலையும் முடியாது. ரஷ்யாவாலையும் முடியலையே, உலகத்துல எந்த நாடாலையும் முடியல. ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன், அவங்க ரைட் செல்ஃபிஷா இருக்காங்க, கரெக்டா தேவைக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டை யூஸ் பண்றாங்க. கம்யூனிஸ்டுகள் மொத்தம் எத்தனை சீட் இருக்கு? 4 சீட் இருக்கு. 4ல 2 எம்பிஸ் எங்க இருந்து வராங்க? தமிழ்நாடு கொடுக்குற 2 எம்பிஸ். திமுக இல்லைன்னா இந்த 2 எம்பிஸ் வருவாங்களா கம்யூனிஸ்டுகளுக்கு? சோ திமுக இல்லைன்னா நேஷனல் லெவல்ல கம்யூனிஸ்டோட சக்தி 50% கம்மியாயிரும். மொத்தமாவே 2 கட்சியும் சேர்த்து லோக்சபா ராஜ்யசபாலாம் சேர்த்து மொத்தமே 12 பேர் தான் இருக்காங்க. ஆமா, அதுல வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றது தமிழ்நாட்டுல இருந்து போயிட்டு. சோ திமுக இல்லைன்னா கம்யூனிஸ்டுகளோட ஸ்ட்ரென்த் 50% காலி ஆயிடும். சோ திமுக தான் இவங்களை ஓரளவுக்கு ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சிருக்கதே. கம்யூனிஸ்டுகள் ஒரு பெரிய நேஷனல் பார்ட்டி, அவங்க இன்னைக்கு திமுகவை பெரிய லெவல்ல சார்ந்திருக்காங்க. ரெண்டாவது நீங்க இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸுக்கும் பெருசா கான்ட்ரிபியூட் பண்றது திமுக தான். பாஜக வளர்ந்தா நேஷனல் லெவல்ல கம்யூனிஸ்டுகளையும் ஓடாடுவாங்க. அது அப்கோர்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் எனிவே நீங்க பாஜகவை கவுண்டர் பண்றதுக்கும் திமுக உங்களுக்கு தேவை. சோ திமுக கையில இவ்வளவு பெரிய லெவரேஜ் இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய லெவரேஜை வச்சுக்கிட்டு அவங்கள உங்களை வழி கொண்டு வர முடியல. அவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உங்களோட ப்ரையாரிட்டி வேறையா இருக்கு. நீங்க மக்கள் சார்ந்தே உங்க லெவரேஜை யூஸ் பண்ணல, நீங்க பாட்டுக்கு உங்க வேலைக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் பிரச்சனைகளுக்கு அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்க மக்கள் பிரச்சனைக்கு யூஸ் பண்றாங்க. அவங்கள பொறுத்தளவுல அவங்க கையில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் அவங்க ஊருக்காரனும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஊர்ல நான் குவாரிஸை நான் மூடுவேன், என்வரன்மெண்டல் ப்ராப்ளம் வருது. என் ஊர்ல நான் குப்பையை கொட்ட மாட்டேன், ஏன்னா அவங்க என்வரன்மெண்ட் ஸ்பெஷலா, நம்ம என்வரன்மெண்ட் ஸ்பெஷல், அவங்க என்வரன்மெண்ட் ஏதோ தனியா ஸ்பெஷல் போல. ஸோ அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு அங்க. அப்ப இங்க இருக்கிற பொலிட்டிஷியன்ஸுக்கு ஏன் அதை கேட்க முடியல? ஏன் அழுத்தம் போட மாட்டேங்க? உங்களுக்கு நான் பொலிட்டிக்கல் பவர் யாரு கொடுத்தது? திமுகவுக்கு இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் பவர் யாரு கொடுத்தது? நம்ம கொடுத்தது. எதுக்கு இந்த பொலிட்டிக்கல் பவர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம்? கம்ப்ளீட்டா 24ல ஸ்வீப் பண்றீங்க, 19ல ஸ்வீப் பண்றீங்க, 24ல 100% ஸ்வீப் பண்றீங்க. அந்த பவரை யூஸ் பண்ணி ஏன் இவங்களை வழி கொண்டு வர முடியல? அந்த பவரை யூஸ் பண்ணி ஏன் காங்கிரஸா கர்நாடகால வழி கொண்டு வர முடியல? எல்லா இடத்துலயும் போய் சரண்டர் ஆகுது. நீங்க சரண்டர் ஆகுது உங்களுக்கு இவ்வளவு பெரிய பவர் கொடுத்துருக்கோமா? சோ அதனால இவங்க கிட்ட பொலிட்டிக்கல் பவர் இருக்கு, அதை யூஸ் பண்றாங்க. அவங்க தேவைக்கு யூஸ் பண்றாங்க, நம்ம தேவைக்கு யூஸ் பண்றது கிடையாது. அதான் இவங்களோட பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. சோ நமக்கு வேண்டியது என்னன்னா ஒரு நேஷனல் கான்சியஸ்னஸ் வேணும். நம்ம யாருன்ற அந்த புரிதல் முதல்ல வேணும். நம்மளோட நலன் என்ன அப்படின்ற புரிதல் வேணும். நம்ம தமிழர்கள், தமிழர்களுக்குன்னு பிரத்யேக நலன் இருக்கு தமிழ்நாட்டுல, தமிழர்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சாதான் அரசு இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு காரியத்தை பண்ணும்போது இவன் நமக்கான வேலையை பார்க்கறானா இல்லையான்றது நமக்கு தெரியும். இங்க நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. அவங்க எதையோ பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க நமக்கான வேலையை தான் பார்க்கறாங்களான்றது நமக்கு புரியல. ஏன்னா நம்ம நலன்னு நமக்கு தெரியாது. அதனால அசால்ட்டா நம்மள ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இந்த நியூஸையுமே பார்த்தோம்னா பெட்டி செய்தியா தான் போட்டிருக்காங்க. புரியுது. இப்போ இவங்க திராவிட கட்சிகள் கம்முன்னு இருக்காங்கன்றது புரியுது, அவங்க அதுல சில லாபங்கள் இருக்கு, கம்முன்னு இருக்காங்க புரியுது. தேசிய கட்சிகள் இருக்காங்களா, நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, நம்ம கிட்ட வந்து பாடம் எடுக்கிறாங்கல்ல. ஆனா அவங்க வந்து அங்க போயிட்டு பாடம் எடுக்க மாட்டாங்களே. அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் கிட்ட போய் எடுக்கணும். நான் ரொம்ப தாராளமா தான் இருக்கேன், ஏமாந்துட்டு தான் இருக்கேன், ஆனா என்கிட்டயே தொடர்ச்சி நீ பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க. நம்ம எல்லாம் இந்தியர்கள், நம்ம எல்லாம் ஒண்ணு, நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கணும், சண்டை போட்டுக்கூடாது, என்கிட்டயே எடுத்துக்கிட்டு இருக்க பாடம். ஆனா அவன் நெருங்கி வந்துகிட்டே இருக்கான், என்னை இலக்காரமா பாக்குறான், என்கிட்ட சுரண்டுறான். ஆனா அவங்ககிட்ட போயிட்டு நீ இந்தியன், நீ நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கணும், அவங்ககிட்ட என் குப்பையை கொட்டுற அப்படின்னு அவங்ககிட்ட பாடம் எடுக்க மாட்டேன். சோ தேசிய கட்சிகளுமே இதுல வந்து
ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் தான் பண்றாங்களா இதுல? தேசிய கட்சிகளை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. தேசிய கட்சிகள் நமக்கு உதவுவாங்கன்னு எதிர்பார்க்கறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா தேசிய கட்சிகளை பொறுத்தளவு நமக்குள்ள சண்டை போட்டுறது அவங்களுக்கு பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும். நமக்கு அங்க காங்கிரஸ் பார்ட்டியோ பாஜகவோ நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஏன் ஒரிசால போய் மோடி அமித்ஷா என்ன பேசினாங்க? ஸோ அங்க போனா அவங்களுக்கு வேற மாதிரி டோன்ல தானே அவங்க பேசுறாங்க. அதே தான் காங்கிரஸுக்கும். கர்நாடகாவில் அவங்க பண்ற வேலைகள்லாம் என்ன? ஸோ அதனால நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். நமக்கு ஏற்ற லீடர்ஷிப்பை இங்க கொண்டு வரணும். தமிழர்களுக்கான லீடர்ஷிப் நமக்கு வேணும். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா நேஷனல் பார்ட்டிஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊடகங்கள் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேட் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு நடக்கிற சண்டைகள் எல்லாம் அவங்க கொஞ்சம் நியூஸா போடுவாங்க அடிக்கடி. ஆனா இது நம்ம திமுக சப்போர்ட்டா இருக்க ஊடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்க சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்குள்ள நடக்கிற அந்த மோதல்கள் முரண்கள் இருக்கு, அதை லைட்டா டவுன் பிளே பண்ணுவாங்க. அவங்க பெருசா காட்ட மாட்டாங்க. ஏன்னா இந்த முரண்கள் இருக்குல்ல, அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க சென்டருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க முறைனா ப்ரோ டிஎம்கே மீடியா பாத்தீங்கன்னா நல்லா காட்டுவாங்க. இதே இது பிஜேபியோட க்ளோஸா இருக்க மீடியா, அப்புறம் காங்கிரஸோட க்ளோஸா இருக்க மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க உள்ளுக்குள்ள இருக்க பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் கூட நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கோங்களா அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் எல்லாம் எடுத்து வெளியே விடுவாங்க. இப்ப நம்ம பேசணும்ல, இந்த நியூஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த நேஷனல் பார்ட்டிஸோட தொடர்பு இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ் இன்னும் பெட்டரா அதை கவர் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க தேவைக்கு தான் நம்மளை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு நலன் இருக்கு. ரைட்டு, இந்த நீ உன் தேவைக்காக இந்த நியூஸை வெளில கொண்டு வரன்றது ரைட்டு. ஆனா எனக்கு அதையும் தாண்டி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால தமிழர்களா ஆர்கனைஸ் ஆனா மட்டும்தான் நம்ம இதை ஸ்டாப் பண்ண முடியும். தமிழர்களா ஆர்கனைஸ் ஆக வேண்டிய தேவை இருக்கு. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் நடந்துகிட்டே இருக்கிறதால தான் இன்னைக்கு தமிழர்களும் ஓரளவுக்கு அந்த புரிதலோட வெளியே வராங்க. தமிழர்கள்னு ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஈழத்துல எடுத்துப்போம், ஏன் அவங்க தமிழர்கள் ஆர்கனைஸ் ஆகிறாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முன்னாடிலாம் நாங்க தேசியம் வந்து என்னைக்கு ஒரு தீர்வாகாது, கம்யூனிஸ்டுகளா ஒன்று சேரணும், தொழிலாளர்களா நம்ம ஒன்று சேர்ந்தா தான் கடைசியில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஏன் அவங்க தமிழர்களா ஒன்று சேர்றாங்க? ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா நீங்க தமிழர்களை டார்கெட் பண்றீங்க. ஒரு ஒரு தெருவுல 100 பேர் இருக்காங்க, ஸ்பெசிஃபிக்கா வெள்ளையா இருக்கவங்களை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னு வச்சுப்போம், அவங்களை ஒடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப வெள்ளையா இருக்கவங்க மட்டும் கரெக்டா ஒன்று சேருவாங்கல்ல. ஏன்னா அந்த வழியை அந்த மக்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. கருப்பா இருக்கிற மட்டும் டார்கெட் பண்ணா அந்த கருப்பா இருக்க மக்கள் மட்டும்தான் ஒன்று சேருவாங்க. அதே தான் அங்கேயும் நீங்க தமிழர்களை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்றீங்க, அதனால அவங்க ஒன்று சேர்றாங்க. அதே தான் இங்கேயும் இன்னைக்கு தமிழர்கள் டார்கெட் பண்ணப்படுறாங்க. தமிழர்களோட நலன் இங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப நேச்சுரலா போக போக அதனாலதான் தமிழ் நேஷனலிசமும் பார்த்தோம்னா க்ரோ ஆயிட்டு இருக்கு. தமிழர்களா ஒண்ணு சேர வேண்டிய தேவை இன்னைக்கு இங்க ஏற்பட்டு இருக்கு. திராவிட கட்சிகளால தமிழர்களோட நலனை பாதுகாக்க முடியல. திராவிட கட்சிகள் அந்த அளவுக்கு வீக் ஆயிட்டு இருக்காங்க. திராவிட கட்சிகளால நிவாரணம் மட்டும்தான் கொடுக்க முடியுது. நான் ஃபேஸ் பண்ற பாதிப்புக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியல. ரைட், நான் பாதிப்பை நீ ஃபேஸ் பண்ணிக்க, ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நான் உனக்கு கொடுக்குறேன், இன்னொரு 2000 ரூபாய் பொங்கலுக்கு நான் உனக்கு கொடுக்குறேன். 2000 உங்களுக்கு 3000 நான் கொடுத்துட்றேன். உரிமை தொகை 5000. ஆமா, உரிமை தொகை 5000 ரூபாய், 2000 ரூபாய் கோடைக்கு வேற, கோடை சிறப்பு தொகை. ஆனா நீ என்கிட்ட போய் உரிமையெல்லாம் மீட்டு கொடுலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் என்னால முடியாது. அதுக்கான சத்தம் எனக்கு கிடையாது. நான் உனக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன். ஸோ அதனால அந்த இடத்துக்கு வந்துட்டாலே நம்ம ஸ்லோவா டீக்ரேட் ஆகி போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம், கரைஞ்சு போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி அதை கையில் எடுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது மக்கள்கிட்ட எடுபடுமா? நாம் தமிழர் கட்சி இது பாசிட்டிவா பார்ப்பாங்க? அரசியலாக இது எப்படி கை கொடுக்குன்னு பாக்குறீங்க உங்களுக்கு? இப்ப இது ஒரு பெரிய இஷ்யூவா வரட மாட்டாங்க. அப்படி பெரிய இஷ்யூவா வருதுன்னா டக்குன்னு அதை இறங்கி சால்வ் பண்ணிடுவாங்க. இந்த வேஸ்ட்லாம் டம்ப் பண்ணப்போ அதே மாதிரி தானே, ஒரு இஷ்யூவா வெடிக்குதுன்னு தெரிஞ்சு பட்டன் உள்ள போது எல்லாம் சரி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம். ஸோ இது பெரிய பிரச்சனையா வெடிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இது இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குல்ல, இஷ்யூ பேஸ்டா நீங்க ஒரு பிரச்சனை எடுக்கும்போது அந்த பகுதி மக்கள் கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் வரும். இப்ப இது ஒரு நியூஸா வெளியே வர பெருசா மீடியாலாம் டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை, பிரைம் டைம்ல உட்காந்து விவாதிக்க மாட்டாங்க இதை. ஆனா இது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதி மக்களுக்கு இது சீரியஸான பிரச்சனை. அந்த பகுதி மக்களுக்கு இது பிரச்சனைன்னு தெரியும். இந்த போர்டு வைக்கிறாங்கல்ல, வெல்கம் போர்டு வச்சோன்னா அந்த பகுதி மக்கள் உடனே பிரச்சனை பண்ண வராங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க 2 சைட்லயும் பார்த்தோம்னா குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதி மக்களுக்கு இது சீரியஸான பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த பகுதி மக்கள் இப்ப பாத்துட்டு இருப்பாங்கல்ல, திமுக காரங்க ஆளை காணும், அதிமுக காரங்க ஆளை காணும், எலெக்ஷன் டைம்ல பயங்கரமா வராங்க. அதுன்னு எப்ப எலெக்ஷன் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கரை வெட்டி தான் ஃபுல்லா எல்லா பக்கமும் இருப்பாங்க.
அது ஒரு வேடிக்கையான விஷயம். எலெக்ஷன் டைம்ல எங்க பார்த்தாலும் கட்சி ஆட்கள் அவங்க அந்த வேட்டியை போட்டு அங்க சுத்திட்டு இருப்பாங்க. வெள்ளம் வந்தா ஒருத்தன் இருக்க மாட்டான். வெள்ளம் வந்தா எங்கடா போறீங்க நீங்களாம், ஆளு சிவிலியன்ஸ் ஆயிடுறீங்க பட்டுன்னு. அங்க இவங்களோட செயல்பாடே இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவங்களோட செயல்பாடே இருக்காது. அப்ப மக்கள் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப மக்களுக்கு ஒரு பிரச்சனையை நீங்க கையில் எடுக்கும் போது அப்ப ஒரு கட்சி மேல நல்ல அபிப்பிராயம். இப்ப நீங்க தூய்மை பணியாளர்கள் கூட நிக்கிறீங்கன்னு வச்சுப்போம், அவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கும், அதை பத்தி மீடியா பெருசா பேச மாட்டாங்க. நீங்க அந்த இஷ்யூ எடுக்கிறீங்கன்னா உடனடியா உங்களுக்கு எலெக்ஷன்ல பெரிய ரிசல்ட் கொடுக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய மக்களை நீங்க வென்றெடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த பிரச்சனை எடுத்து அந்த மக்களை நீங்க வென்றெடுப்பீங்க, இந்த மக்களோட நின்னீங்கன்னா இந்த மக்களையும் நீங்க வென்றெடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதை வேற யாரும் டச் பண்ண மாட்டாங்க. இதை டச் பண்ணா திராவிடம்ன்ற அந்த கான்செப்டுக்கு எதிராக போயிருந்து உங்களுக்கு தெரியும். லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு அந்த எனர்ஜி எல்லாம் இருக்காது. நமக்கு 1008 வேலை இருக்கு, பிசினஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டு இதை போய் பார்க்கலாமா, நம்ம பொழப்ப பார்ப்போம்னு அவங்க போயிடுவாங்க. சரி, பெரிய லீடர்ஷிப் பார்த்தோம்னா நம்மளோட அரசியலுக்கு எதிராக இது போகுது. ஏன்னா அவங்க வந்து திராவிடம்ன்றதை கட்ட முயற்சி பண்றாங்க. நம்ம தமிழ்நாடு படக்கூடிய பிரச்சனைகள், ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பேசணும்னா அந்த திராவிடம்ன்ற விஷயமே அடிபட்டு போயிருது, தமிழ் அப்படின்ற கான்செப்ட் வந்துருது. ஸோ அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால இவங்க எடுக்க வாய்ப்பே இல்லை. இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா என்டிகே வளர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். திராவிட கட்சிகளால தமிழ் மக்களை ப்ராப்பரா ரெப்ரசென்ட் பண்ண முடியல, பாதுகாக்க முடியல. ஆமா, தமிழ் இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்க முடியல. தமிழர்கள் இழப்புகளை ஃபேஸ் பண்றாங்க, பாதிக்கப்படுறவங்க ஸ்லோவா அந்த பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி வளர்றதுக்கான ஒரு காரணிகளும் இங்க இருக்கு. காரணம் இல்லாம எந்த கட்சியுமே வளர முடியாது. காரணம் இல்லாம எந்த கட்சியும் வளர முடியாது. இப்ப இந்த போன் இங்க இருக்குன்னா ஒரு காரணத்தோட தானே அந்த போன் இருக்கு, அது ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அப்ப திமுக திராவிட கட்சிகள்லாம் பலவீனப்படுறாங்கன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயத்த அவங்களால செய்ய முடியல. நேத்து செஞ்ச அளவுக்கு பெட்டரா இன்னைக்கு அந்த வேலையை பார்க்க முடியல. ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து 90% ஓட்ஸை கையில வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க ஓட் ஷேர் டிராப் ஆயிட்டு இருக்கு. அப்ப 90% அவங்க கையில ஓட்ஸ் இருக்கும்போது ஏதோ ஒரு காரியத்தை பண்ணாங்கல்ல, அந்த காரியத்தை இன்னைக்கு அவங்களால சரியா பண்ண முடியல. அதனாலதான் அவங்களோட தேவை கம்மியாகுது, அவங்களோட ஓட் ஷேரும் கம்மியாகுது. நாளைக்கு அவங்களோட தேவை இன்னும் கம்மியாகும் போது அவங்க ஓட் ஷேர் இன்னும் டிராப் ஆகும், ஒரு பாயிண்ட்ல இருக்க மாட்டாங்க. எப்படி காங்கிரஸ் பார்ட்டி பெரிய ஒரு சரிவை சந்திச்சாங்களோ அதே மாதிரி திராவிட கட்சிகளும் பெரிய ஒரு சரிவை சந்திப்பாங்க. அவங்களோட இயலாமை அதிகமாயிட்டே இருக்கு. அதே மாதிரி வேற எந்த அரசியல் சக்தியோட தேவை அதிகமாயிட்டு இருக்கோ அந்த அரசியல் சக்தி ஸ்லோவா க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப இவங்க செய்ய முடியாத வேலைகளை இன்னொருத்தங்க செய்யும் போது அந்த கட்சி க்ரோ ஆகுது. இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியல இங்க இருக்கு. திராவிட கட்சிகளால தமிழர்கள் நிறைய பேருக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியல. அப்ப நேச்சுரலா அந்த மக்கள் என்ன யோசிப்பாங்க, நமக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும்னா என்டிகே மாதிரியான ஒரு கட்சிகிட்ட போகணும்னு அவங்க பாக்குறாங்க. என்டிகே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அப்ப அங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால ஒரு உங்களோட இயலாமையிலிருந்து தான் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுது. சொசைட்டியோட தேவையின் அடிப்படையில தான் கட்சிகள் உருவாகும், கட்சிகள் வீழவும் செய்யும். காங்கிரஸ் பார்ட்டியோட தேவை இல்லைன்னு ஆகும்போது காங்கிரஸ் பார்ட்டி வீழுது. காங்கிரஸ் பார்ட்டி குறிப்பிட்ட ஒரு குரூப்பை ரெப்ரசென்ட் பண்றாங்க, எலிட்டை மட்டும் ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதுக்கு புதுசா ஒரு வர்க்கம் மேல ஏறி வருது, அவங்க ரொம்ப டாமினன்ட் ஆகுறாங்க, அவங்களை இவங்களால ரெப்ரசென்ட் பண்ண முடியல. அப்போ உன்னோட தேவை இல்லை, எனக்கு தூக்கி போட்டு திமுக அதிமுகன்னு போயாச்சு. இன்னைக்கு இன்னும் நிறைய பேர் ஏறி வரும். நம்ம 90s அப்புறம் தமிழ் மக்கள் இன்னும் நல்லா வளர ஆரம்பிச்சுட்டாங்க. திராவிட கட்சிகளால நம்மளை ரெப்ரசென்ட் பண்ண முடியலன்னா அப்ப தமிழர்களாக ஒன்று சேர வேண்டியதான இடத்துக்கு மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.